எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் அவகிட்ட என் லவ் சொன்னப்போ லெட்ஸ் ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா டெய்லி நல்லா தான் பேசுறா. இப்போ இதை நான் எப்படிதான் எடுத்துக்கிறது? வெல்கம் டு அவன் லாஜிக் அவள் மேஜிக் எபிசோட் 19. இந்த லெட்ஸ் ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் see where it goes அப்படிங்கிற லைனுக்கு பின்னாடி இருக்க ரெண்டு பேரோட இமோஷன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணோட சைட். ஒரு பொண்ணு இதை சொல்றானா அவ உங்களை ஹர்ட் பண்ண விரும்பல. உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, உங்களோட கம்பேனியன்ஷிப் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உங்களோட ரொமான்டிக் பார்ட்னரா பார்க்க அவளுக்குள்ள அந்த ஸ்பார்க்கோ சர்டனிட்டியோ இன்னும் வரல. அவ லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றது உங்களை மேனிபுலேட் பண்றதுக்கு இல்ல, அவ மைண்ட்ல அவ இன்னும் அன்ஷூரா இருக்கான்னு அர்த்தம். ஆனா பசங்களோட சைட் பார்த்தா நீங்க வெறும் ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறதே இன்னைக்கு இல்லனாலும் ஒரு நாள் அவ என்ன புரிஞ்சுப்பா, லவ் பண்ணுவா அப்படிங்கிற அந்த ஹோப்ல தான். கரெக்டா? எவ்ரி சிங்கிள் டெக்ஸ்ட், எவ்ரி மிட் நைட் காலும் உங்களுக்கு ஒரு மினி ஹோப்பை கொடுக்கும். ஆனா உங்களுக்குள்ள இருக்க அந்த அன்சர்டனிட்டி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணும். இந்த சிச்சுவேஷன்ல ரெண்டு பேர் மேலயும் தப்பு இல்ல. உங்களை அவ ஃப்ரெண்டா பாக்குற வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா நீங்க அவளை ஃபியூச்சர் பார்ட்னரா பாத்துக்கிட்டே ஃப்ரெண்டுன்னு நடிக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க உங்க ட்ரூ செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்றீங்க. அவகிட்ட தைரியமா போய் சொல்லுங்க, எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு டைம் தேவைப்பட்டா எடுத்துக்கோ, ஆனா வெறும் ஃப்ரெண்டுங்கிற பேட்ச் வச்சு என்னால உங்க கூட பிரிட்டெண்ட் பண்ண முடியாது. உங்க கிளாரிட்டியை நீங்க காட்டும் போதுதான் அவன் மைண்ட்லயும் உங்களோட வேல்யூ புரியும். உங்களை ஆப்ஷனா வைக்காதீங்க, ப்ரையாரிட்டியா சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்க சிச்சுவேஷன்ஷிப் ட்ராப். ஃபாலோ ஃபார் எபிசோட் 20.